ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னிய இல்லம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசை இல்லாத ஒரு 2 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துருக்க நெய்யில் நான் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நிறம் மாறக்கூடாது. ரவை வறுபட்டுருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை. காரத்துக்கு நான் ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் ஒரு 4-5 பீன்ஸை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கேரட்டை இந்த மாதிரி க்யூபாக குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது காயெல்லாம் நம்மளுக்கு நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா காயை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காயெல்லாம் நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். அப்பப்போ லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான், விட்டுக்கலாம். காய் நம்ம மூடி போடையில் அப்பப்போ கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுறணும், இல்லைன்னா காய் கீழே அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த மஞ்சளோட ராஸ்மெல் ரிமூவ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துருந்தேன். 3.5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்தா தான் நம்மளுக்கு நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா குலைவாக கிடைக்கும். 3 சேர்த்துட்டோம். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் சேர்க்கணும். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு சேர்த்துட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம ரவை சேர்க்கணும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சோடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்க்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும். ரவை எல்லாத்தையும் சேர்த்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லிட் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எல்லா தண்ணியும் இந்த ரவை உறிஞ்சிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரவை நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ குலைவாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சுட சுட இப்போ கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஒரு தேங்காய் சட்னி கெட்டியாக அரைச்சிட்டு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கோதுமை இடியாப்பம் பண்ணுறதுக்காக நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கப்பில் 2.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே நான் ஒரு 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது என்ன கணக்கில் எடுக்கணும்னா, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த 2 மாவையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க மாவு 2ஐயும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாவை நம்ம எப்போவும் இடியாப்பம் பண்ணுவோம்ல, அது மாதிரி சுடு தண்ணி வெது வெதுன்னு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம எப்போவும் இடியாப்பம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடியாப்பம் உலக்கில் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இப்போ அதை புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சிக்கலாம்.
இது கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம எப்பவும் இடியாப்பம் புளிகிற மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் நம்ம வந்து வறுத்துருக்கோம், மாவை வறுத்துருக்கோம். அது இல்லாமல் ஹாட் வாட்டர் வேறு விட்டுருக்கோம். அதனால சாஃப்டாக நம்மளுக்கு வந்து புளிகிறதுக்கு வரும். அதனால் பயப்படாமல் பண்ணலாம். நான் வந்து மெதுவாக தான் சுற்றுறேன். அவ்வளோதான். இப்போ புளிஞ்சு எடுத்துட்டோம். நம்ம எப்பவும் இடியாப்பம் அவிக்கிற மாதிரி இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதை வச்சுட்டு நம்ம அவிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா தட்டுலையும் நான் இப்போ பிழிஞ்சு எடுத்துட்டேன். இட்லி குக்கரில் வச்சாச்சு. நம்ம வந்து எப்பவும் போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. இப்போ ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு வந்து ஆவி வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் இடியாப்பம் வந்து சூப்பராக வெந்துருச்சு. நம்ம ஒட்டாமல் வருது. நம்ம இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், இல்லைன்னா காரமான சட்னி எதுனாலும் நல்லாயிருக்கும். தக்காளி குருமாக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்போ கோதுமை இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். சுகர் பேஷண்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.